இதுதான் நம்மளோட பைக் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கை ஃபுல்லாமே கழுவி முடித்ததோட இந்த மாதிரி பேட்டரிக்கு தண்ணி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம காற்றடிச்சு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா பேட்டரி ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முன்ன வந்த டியோவிலையும் இவ்வளோ பியூஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சைஸ் பண்ணுற அண்ணாட கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், இல்லை இந்த பைக் வந்து சென்சார் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ப்ராப்பராக பேட்டரி செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேக்கப்லாம் நிற்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.8க்கு மேலே இருந்துச்சு. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நார்மலாக 12.5க்கு மேலே இருந்தாலே பேட்டரி நல்ல கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளோட 12.8 அப்படிங்கிறதுனால எக்ஸலண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். மேபி பேட்டரி ஏதாவது இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து சர்வீஸ் சென்டர் மூலியமாக நமக்கு பேட்டரியை வந்து வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்கள் பேட்டரி ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ எதுவும் பிரச்சனையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணி தருவாங்க.